ஆல், வெல்கம் டு ரத்னா சலஹன்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஸ்வீட் ரெசிபி பாசிப்பருப்பு ஹல்வா என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: முந்திரி, ஏலக்காய், 1 கப் அளவுக்கு பாசிப்பயிறு, 1/2 கப் அளவுக்கு நெய், 1 கப் அளவுக்கு சர்க்கரை. இப்போது இந்த பாசிப்பருப்பை ஒரு பேன் வச்சு அதில் நல்லா நம்ம வறுத்தெடுத்துக்கணும். பாசிப்பருப்பு செவந்து போகிற அளவுக்கு வறுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நல்ல ஒரு ஸ்மெல் வரும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நீங்கள் வறுத்தெடுக்கும் போது அந்த பருப்பு வாசனை வரும். அந்தளவுக்கு வறுத்தெடுத்திங்கனாவே போதுமானது தான். இப்போ வறுத்தெடுத்த பருப்பை நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு நான் இந்த பருப்பை ஒரு குக்கரில் ஆட் பண்ணி 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கப்பு பருப்புக்கு 2 கப் தண்ணி, இதுதான் அளவு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் 1/2 கப் சேர்த்து 2.5 கப் கூட ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இந்த குக்கரை மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டால் இந்த பருப்பு நல்லா வெந்து வந்துடும். ஸோ இதை நல்லா நம்ம 3 to 4 விசில்ஸ் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பருப்பு வேகிற மீன் டைமில் நம்ம இந்த ஹல்வாவுக்கு தேவையான முந்திரியை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. நான் இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்புகளை ஓரளவு செவந்து போகிற அளவுக்கு நான் வறுத்தெடுக்கிறேன். இப்போது இந்த முந்திரிகளை வறுத்து எடுத்துகிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மீன் டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு பருப்பும் நல்ல விசில் வந்துருச்சு, ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டீம் இறங்கின உடனே இந்த விசிலை எடுத்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்களா, பருப்பு நல்லா இந்த அளவுக்கு வெந்து வரணும். நல்லாவே வந்திருக்கு. இப்போ இந்த வேக வச்ச பருப்பை நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த பருப்பை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பருப்பு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதை கொஞ்சம் தண்ணி பத்தலைன்னா தண்ணி விட்டு கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்க 1/2 கப் நெய்யில் நான் 1/4 கப் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பருப்பையும் மிக்சியில் அடித்து வச்ச பருப்பையும் இந்த நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த நெய்யையும் பருப்பையும் நல்லா கலந்து விடணும். இந்த நெய்யை ஃபுல்லாக இந்த பருப்பு அப்சர்வ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. இப்போ எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு 3/4 கப் சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஸ்வீட் செக் பண்ணிவிட்டு எனக்கு பத்தலைன்னா ரிமைனிங் 1/4 கப் ஆட் பண்ணிப்பேன். உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் 1 கப் சர்க்கரையும் கூட இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரையும் போது பார்த்திங்கன்னா மறுபடியும் இது கொஞ்சம் இலக்கம் கொடுத்து வரும். ஸோ இப்போ பார்த்திங்களா நல்லா இலகி வருது. அப்படி இலகி வரும்போது கொஞ்சம் லம்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். கை விடாமல் நீங்கள் நல்லா கிளறிட்டே இருக்கும்போது அந்த லம்ஸ் போயிடும். இதை நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் பொறுமையாக கலந்துக்கிட்டே இருக்கணும். நல்லா கலந்து எடுக்கணும். இல்லாட்டி அங்கங்கே கட்டி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜ் நீங்கள் ரொம்ப பொறுமையாக கலக்கணும். பார்த்திங்களா, இப்போ நல்லா ஓரளவு அந்த லம்ஸ் ஃபார்ம் ஆனதெல்லாம் இப்போ ஓரளவு செட்டில் ஆகிடுச்சு. ஸோ இன்னுமே இதை நல்லா கலக்கணும். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பேனில் ஒட்டாமல் வருது. பார்த்திங்களா, ஒரு 15-20 நிமிஷம் நீங்கள் கைவிடாமல் கலந்து எடுக்கும்போது இந்த அளவுக்கு பேனில் ஒட்டாமல் வரும். ஸோ இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணுங்கிற ஏலக்காய், வறுத்து வச்ச முந்திரி இதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நெய் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியான பாசிப்பருப்பு ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரத்னா சலஹன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.